அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ரிஷப மனையில் இருக்கக்கூடிய சுக்கிரனால, அதாவது கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷப மனையில் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பலன்களை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சுக்கிரன் என்பது பொதுவாக கலத்திர காரகன், அதாவது திருமண காரகன், சொகுசுக்கு காரகன், வண்டி வாகனத்துக்கு காரகன், பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம். அதே சமயத்தில் வீட்டுக்கு காரகனான அந்த சுக்கிரனுடைய காரகத்துவத்தின் வாயிலாகவும் அந்த சுக்கிரன் குருவும் சூரியனும் இணைவு பெற்று ரிஷபமனையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த சுக்கிரன் கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் வாயிலாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதைத்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரன் உங்க ராசிக்கு 7 கூடியவன், 7ஆம் இடத்திலேயே வலிமை பெற்றிருக்கின்ற ஒரு காலகட்டம். அதே சமயத்தில் கால சக்கரத்துக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் அல்லவா. அப்போ முதல் வேலையாக இந்த காலகட்டம் எது வரைக்கும்னா இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதிக்குள்ள அந்த சுக்கிரனால உங்களுக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும். என கடந்த ஒரு வருடமாக குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு பலன் இல்லாமல் இருந்தார். ஆனால் இப்போ குருவும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தாலும் அந்த 7க்குரியவன் 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருந்து உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தால நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை திருமண முயற்சிகள் உங்களுக்கு நல்லவைகளாக முடியும். அப்போ உங்களுக்கு யார் துணை, உங்களுக்கு அதாவது உங்களுக்கு அடையாளம் காட்டக்கூடிய வாழ்க்கை துணையை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. என இதுவரைக்கு சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டு சில நெகட்டிவ் எண்ணங்களை கொடுத்து கொண்டிருந்தது, ஒரு தடை இருந்தது, ஒரு தாமதம் இருந்தது, தான் நினைத்தது நடக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருந்தீர்கள்வா. இந்த காலகட்டத்தில் எண்ணியது நடக்கக்கூடிய, நல்லவைகள் நடக்கக்கூடிய, நல்ல பல மாற்றங்கள், திருப்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதே சமயத்தில் 7ஆம் இடம் என்பது ஆப்போசிட் செக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நீங்கள் யாரை பார்த்து பேசுகிறீர்களோ அல்லது உங்களை யாரெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார்களோ அல்லது ஒரு நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும், சமூகத்தில் ஒரு நல்ல நாட்டம் கொடுக்கக்கூடிய, சமூக அக்கறை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலையை இந்த சுக்கிரன் உங்களுக்கு உயர்த்துவார். அந்த சுக்கிரனோட சூரியனும் அங்கு இணைந்து பெற்றிருக்கிறார். அந்த சூரியனுங்கிறது 10க்குரியவன் அல்லவா. அப்போ அந்த சூரியனும் உங்க ராசியை பார்க்கிறார் அல்லவா. அப்ப நிச்சயமாக தன்னம்பிக்கை உடையவராக இருப்பீர்கள். அப்ப இதுவரைக்கும் நீங்க படுத்து கிடந்திருப்பீங்க, என்னடா எதுவுமே நடக்க மாட்டேங்குதே, எத்தனையோ முயற்சி எடுத்தேன், அந்த முயற்சிக்கு ஒரு பலன் கிடைக்கலையே என்று படுத்து கிடந்த இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இப்ப தன்னம்பிக்கையோட, உறுதியோட எதையும் சாதிக்கலாம், எதையும் வெற்றி பெறலாம் என்கின்ற அந்த உணர்வோட செயல்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். அரசின் மூலமாக அனுகூல வாய்ப்புகள், அரசியல்வாதிகள், இந்த மாதிரியாக பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளும் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில்லை. சுக்கிரன் அங்கு வலிமையாக இருக்கின்ற காரணத்தால கலை சார்ந்த விஷயங்கள், அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் புதிய கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்தில்லை. அந்த சுக்கிரனும் சூரியன் நட்சத்திரத்தில் பிரயாணம் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அரசுல இருப்பவர்கள் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது ஒரு சிலர் அரசு எக்ஸாம்ல வெற்றி பெறக்கூடிய தன்மைகள்,
தகப்பன் மூலமாக நல்லவைகள், தகப்பனுடைய தொழிலை எடுத்து அதை விரிவுபடுத்தி அதை அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வகை இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு. அதுவும் அந்த சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார். எப்போன்னா இந்த மே மாதம் 27ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் என்பது உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன். அப்போ நிச்சயமாக நல்ல பல பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், தொழிலில் நல்ல விஷயத்தில் லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, தனம், அதாவது அடுத்த தனம் உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு நல்ல தனம் இல்லைன்னா கூட இப்போ தனம் உங்கள் கையிருப்பு பணம் பெருகக்கூடிய தன்மை, அதன் மூலமாக குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை, குடும்பத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து சுப காரியங்களில் ஈடுபடுத்தக்கூடிய பாக்கியத்தன்மை, திருமண சார்ந்த சுப காரியங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் அல்லது உங்களுக்கோ அல்லது உங்கள் சார்ந்த உங்கள் உறவுகளுக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதில் பங்கெடுக்கக்கூடிய தன்மைகள், உங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது. வெளிநாட்டு யோகம் என்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. வெளிநாட்டு கம்பெனி, எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை அமையல, படித்த படிப்புக்குண்டான வேலை அமையல அப்படிங்கிறவங்களுக்கு படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைப்பதற்கான அத்தனை வகையான சாத்தியக்கூறுகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஏதை ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா, அந்த தனக்காரகனான குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால நல்லதொரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை, சமூகத்தில் மதிப்பு மரியாதை, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சச்சங்க மூலமாக கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதுவும் மியூசிக் சம்பந்தப்பட்ட துறை, எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது. குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாக இருக்கும். குழந்தை என்ன ஆசைப்பட்டு கொண்டு இருந்ததோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில் இருக்கு. என்னுடைய குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அதாவது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் நற்பலன்களை நடக்கக்கூடிய தன்மை, அதாவது தாய் தந்தையை பிரிந்து ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்து கொண்டிருந்தோம், வெளிநாட்டில் இருந்தோம், ஆனால் பூர்வீகத்தில் பார்க்க முடியலையே என்று இருந்தவர்கள் தாய் தந்தையை பார்க்கக்கூடிய அனுமதி என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் வேலைகள் எத்தனை இடையூறுகள் கொடுத்து கொண்டிருந்தது, எதிர்ப்புகள் கொடுத்து கொண்டிருந்ததல்ல, அந்த எதிர்ப்புகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள், நீங்க அந்த இடத்தை விட்டு விலகிடுவீங்க அல்லது உங்களுக்கு தொந்தரவு செஞ்சவங்க அந்த விட்டு விலகக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கு. தனத்தை பெருக்கக்கூடிய தன்மை, காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பதும், உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதும், உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானோட அந்த சுக்கிரன் சேர்ந்து அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள். அதுவும் குறிப்பாக சொல்ல போன வங்கியில் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், சட்டம், நிதித்துறை, நீதித்துறையில் இருக்கின்ற அத்துணை விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் ஒரு தெம்போட தைரியத்தோட வேலை பார்க்கக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வங்களுக்கு சென்று வழிபடக்கூடிய, யாத்திரைகள் செல்லக்கூடிய, சிறு தூரதேச பிரயாணங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும், கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. சுக்கிரனுங்கிறது சொகுசுக்கு காரகன் அல்லவா, வண்டி வாகனத்துக்கு காரகன் அல்லவா, பெண்களுக்குரிய ஒரு கிரகம் அல்லவா, அப்போ நிச்சயமா காதல் காரகன் அல்லவா, அப்போ காதல் சார்ந்த விஷயத்திலும் ஒரு சிலருக்கு நன்மையை கொடுக்கும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டம் இருக்கிறது. ஒரு சிலருக்கு கட்டிய வீடு வாங்கக்கூடிய தன்மை அல்லது வீடு கட்டி பாதியிலேயே இருக்கு, அதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள், கடன் கிடைக்கக்கூடிய தன்மைகள், இது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த சுக்கிரன் இந்த ரிஷப மனையில் இருக்கக்கூடிய உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் தான். உங்க ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த மாதிரியான தன்மையில் இருக்கிறது, ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று உங்க ஜாதகத்தில் இருக்கா, அல்லது நீசத்தன்மையோடு இருக்கா, அல்லது வர்க்கோத்தம பலம் உங்க ஜாதகத்தில் பெற்றிருக்கிறதா, ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளை பார்த்து கொண்டும் உங்களுக்கு தசாபுத்தி, அதாவது 6, 8, 12ஆம் அதிபதி வழியை தரக்கூடிய தசாபுத்தி நடந்துட்டு இருக்கா ஸோ என்பதை பொறுத்தும் பலன்கள் அத்தனையும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும்,
ஒரு சொந்த ஜாதகம், அதாவது உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படுகின்ற அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.